காசாவில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் கத்தார் மற்றும் மேற்காசியாவில் உள்ள இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பதற்கு மலேசியா தயாராக இருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். உலக பொருளாதார ஆய்வரங்கின் போது கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடன் பேச்சு நடத்திய போது அன்வார் இந்த உறுதியை தெரிவித்தார். மலேசியரான நூருல் ஐனும் அவரது பாலஸ்தீன கணவர் முகமது ஷாட்டும் காசாவில் நெருக்கடியான இடத்திலிருந்து ராஃபா எல்லையை கடந்து பாதுகாப்புடன் வெளியேறி 2023 நவம்பர் மாதம் 14 மலேசியா வந்தடைவதற்கு கத்தார் ஆற்றிய பங்கிற்காக மலேசியாவின் நன்றியையும் பாராட்டியும் ஷேக் முகமதிற்கு அன்வார் தெரிவித்துக் கொண்டார். பாலஸ்தீன விவகாரத்தில் சமரச ஏற்பாட்டாளராக கத்தார் ஆற்றி வரும் பங்கு குறித்தும் அன்வார் தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிக்கான ஆதரவுக்காக இதுவரை விமானத்தின் மூலம் 100 டன் அத்தியாவசியமான பொருட்களையும் மலேசியாவின் அரசு சார்பற்ற இயக்கங்கள் வழங்கிய 1500 டன் உதவி பொருட்களையும் கடல் மார்க்கம் வழியாக அனுப்பியிருக்கும் தகவலையும் அவர் தெரிவித்தார்.